ஓம் வாராகி அம்மாவை போற்றி. வாராகி அன்னையின் அருளோட இந்த பதிவை நான் தொடர நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளோட சேனலில் பணப்பிரச்சனை தீரணும்னு நிறைய எளிமையான பரிகாரங்கள் பதிவிட்டுட்ருக்கேங்க. அந்த பதிவுகள் ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக 48 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு குறைந்து பண வரவு பெருகும். இதை முழு மனதோட அம்மாவோட அருளோடு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் வெற்றி காண்பீர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, கல்லுப்பு ஜாடியில் இந்த பொருளை வச்சோம்னா பண வரவு அதிகரிக்கும், கடன்கள் குறையும், வீண் செலவு வராது. அது என்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பணம் அவசியமான ஒன்று. பணம் இல்லை அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பணம் இல்லாமல் நம்ம நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிட்ருக்கோம். வற்றாத பணவரவு நமக்கு வரணும் அப்படின்னாக்கா கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் இந்த ஒரு பொருளை வைங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். எப்பொழுதுமே உப்பு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் வாங்குங்க. எப்பொழுதும் உப்பு ஜாடியில் உப்பு வற்றாமல் நிரம்பி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா கல்லுப்பில் மகாலட்சுமி அன்னை வாசம் பண்ணுறாங்க. எந்த ஒரு வீட்டில் கல்லுப்பு குறையாமல் இருக்கோ அந்த வீட்டில் நிச்சயம் தரித்திரியம் இருக்காது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பரிகாரத்துக்கு போகலாங்க. நம்ம இந்த பரிகாரத்துக்கு மண்பானை இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு எந்த பாத்திரமும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த 2 பாத்திரம் மட்டுமே கல்லுப்புக்கு மிக மிக சிறந்தது. 3 கிலோ கல்லுப்பையாவது அந்த பாத்திரத்தில் நீங்கள் கொட்டணும். இதில் 9 கொட்டைப்பாக்கை வாங்கிக்கோங்க. அந்த கொட்டைப்பாக்கை அப்படியே சாமி அறையில் வச்சு சாமி, அதாவது உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார நீங்கள் வணங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் இல்லைன்னா சிகப்பு நிற துணியில் இந்த கொட்டைப்பாக்கை வைங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்கம் இல்லைனாக்கா வெள்ளி ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தால், அதாவது ஒரு மூக்குத்தி இருக்குன்னா கூட அதோட திருகாணியை கூட வைக்கலாம். இல்லை வெள்ளி காசு இருந்தால் அதையும் வைக்கலாம். 5 ரூபாய் அல்லனா 10 ரூபாய் காசை வைங்க. இப்படி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன மூட்டையாக நீங்கள் கட்டிக்கோங்க. தங்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பொருட்களையாவது நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த மூட்டையை கல்லுப்பு ஜாடியில் அடியில் வைக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் போல் நீங்கள் கல்லுப்பை இதை சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஜாடியில் உப்பு குறைய நீங்கள் உப்பை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது சில நாட்களிலேயே பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் ஒழிந்து நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். இந்த ஒரு எளிமையான முறையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்க. வாராகி அம்மன் அருள் எப்பொழுதும் கிடைக்கட்டும். நன்றி.